இன்னைக்கு எபிசோட்ல அமுதாவோட குடிகார புருஷன் ஜனனி வேலை பார்க்குற இடத்துக்கு வந்து ரகள பண்ணுனா. பொண்டாட்டி சம்பாத்தியத்துல குடிச்சிட்டு அவளையே சந்தேகப்படுறியான்னு ஜனனி கேட்ட கேள்விக்கு அவனால பதில் சொல்ல முடியல. சக்தியும் ஆவேசமா அவன் எச்சரிச்சது பரபரப்பா இருந்துச்சு. இதுக்கு நடுவுல ஐபிஎஸ் கொற்றவை ஃபோன் பண்ணி சொன்ன செய்தி ஜனனிக்கு பெரிய அதிர்ச்சி. குணசேகரன் தன்னோட செல்வாக்க பயன்படுத்தி குண்டாஸ் சட்டத்தையே உடைச்சிட்டு வெளியில வரப்போறாருனும், மேலிடத்து அழுத்தத்தால தனக்கு உதவ முடியாதுன்னு சொன்னது பெரிய ஆபத்து நெருங்கிறத காட்டுச்சு. போலீஸ் வந்து அமுதா புருஷன் கொடுத்த புகாரின் பேர்ல விசாரணை செஞ்சாங்க. ஜனனி சோதனை போட அனுமதிச்சாலும் முதல் முறையா தேடினப்போ எதுவும் சிக்கல. போலீஸ் அந்த குடிகாரனை எச்சரிச்சு அனுப்பினாலும் ஜனனி முகத்துல ஒரு பயம் இருக்கத்தான் செஞ்சது. கேஸ் சிலிண்டர் மாத்த குணசேகரன் வீட்டுக்கு போன சக்திய கதிரும் ஞானமும் வழிமறிச்சு அசிங்கப்படுத்தினாங்க. ஆனா ரேணுகா குறுக்கிட்டு, வீட்ல காஃபி போட கூட தெரியாத உங்களுக்கு இதை தடுக்க உரிமையில்லைன்னு சொல்லி ஞானத்தை வறுத்தெடுத்து சிலிண்டரை கொடுத்து அனுப்பினது செமமாசு. மறுபடியும் போலீஸ் ஜனனி இடத்துக்கு வந்து அமுதா கிடைக்காததால இன்னொரு தடவை சோதனை போடணும்னு சொன்னப்ப பதற்றம் தொத்திக்கிச்சு. தர்ஷினி சட்டம் பேசி தடுத்தாலும் சந்தேகத்தை போக்க ஜனனி சம்மதிச்சாங்க. ஆனா இந்த முறை போலீஸ் கையில ஏதோ ஒரு ஆதாரம் சிக்கிருச்சு. கொற்றவை மேடம் ஜெய்ப்பூர்ல இருக்கிறதால அவங்களாலையும் உதவிக்கு வர முடியல. போலீஸ் அதிகாரி எதையோ கண்டுபிடிச்சு கையில எடுத்தப்போ ஜனனியும் சக்தியும் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டாங்க. அமுதா விஷயத்துல ஜனனி சிக்கிக்கிட்டாளா இல்ல இதுவும் குணசேகரன் சதியா? போலீஸ் கையில சிக்கின அந்த பொருள் என்ன? குணசேகரன் ஜெயில இருந்து வர்றதுக்கு முன்னாடியே ஜனனிய ஜெயிலுக்கு அனுப்ப பிளான் போடுறாரா? அமுதா உண்மையிலேயே எங்கே போனா? அடுத்து நடக்க போற திடுக்கிடும் திருப்பங்களை தெரிஞ்சுக்க ஆர்வமா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க.